ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு நார்த் மூன். நீங்கள் இப்போ தான் நார்த் மூன் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இன்றைக்கான வீடியோவில் பேப்பர் கப் ரீயூஸ் ஐடியா தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பேப்பர் கப் இருந்துச்சுன்னா அதை வச்சு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரீயூஸ் ஐடியா பார்க்கலாம். நான் இந்த மாதிரி 2 பேப்பர் கப் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி கலர் பேப்பர் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஒயிட் கலர் பேப்பரில் வந்துட்டு மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கலர் கொடுக்குற மாதிரி கூட அப்படி கூட பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு சர்க்கிள் ஷேப்பில் ட்ரா பண்ணி கட் பண்ண போகிறோம். இந்த பேப்பர் கப்பை வந்து நம்ம சின்னதாக ஒரு வீடு மாதிரி மாற்ற போகிறோம். அதுக்காக இந்த கலர் பேப்பரில் சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி சர்க்கிள் ட்ரா பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த ஒரு டூல் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுறேன். நீங்கள் இந்த மாதிரி இது வச்சு கூட ட்ரா பண்ணிக்கலாம், இல்லைனா கொஞ்சம் காம்பஸ் யூஸ் பண்ணி பெருசாக ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ அந்த மாதிரி நான் ரெட் கலர் ப்ளூ கலர் 2 கலரில் ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு அதை வந்து சென்டரில் கட் பண்ணிவிட்டு இப்படி ரோல் பண்ணி ஒட்டிக்கணும். சென்டர்லனா ஒரு சைடில் வந்துட்டு கட் பண்ணிவிட்டு சென்டர் வர வரைக்கும் கட் பண்ணிக்கோங்க. நான் கட் பண்ணதை பார்த்தப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்படி கோன் ஷேப்பில் ரோல் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு ரோல் பண்ணி அந்த பேப்பர் கப் மேலே வச்சு பார்த்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த இடத்துல கம் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் 2 கப்புமே திருப்பி வச்சுட்டு அந்த சின்னதாக இருக்க சைடு மேலே இருக்க மாதிரி வச்சுட்டு அது மேலே இதை வச்சுக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறமா 2 டைப்பில் செஞ்சு பார்த்தேன். உங்களுக்கு இது 2ல் எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் மேக் பண்ணிக்கோங்க. இப்போ ரெட் கலரில் வந்துட்டு கம் அப்ளை பண்ணிவிட்டு இப்படி ஒட்டிக்கலாம். ஒரு கோன் மாதிரி ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி வச்சோன்னா அது வந்து வீடுக்கு கூரை மாதிரி இருக்கும். ஃபைனலாக நீங்கள் டோர் விண்டோஸ் அதெல்லாமே பண்ணதுக்கப்புறம் பார்க்க சூப்பராக இருக்கும். இப்போ நான் ரெட் கலர் வந்துட்டு ஓரளவுக்கு பெருசாக வந்துட்டு கோன் மாதிரி ரோல் பண்ணியிருக்கேன். ப்ளூ வந்துட்டு அதை விட கொஞ்சம் சின்னதாக பண்ணிக்கலாம்னு தோணுச்சு. அதனால் அதை விட கொஞ்சம் சின்னதாக ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். இப்போ இது பார்க்கும்போதே தெரியும் அது கொஞ்சம் சர்க்கிள் ஷேப் வந்து பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. நான் கம்மியாக ஒட்டியிருக்கேன். ப்ளூ வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாக பண்ணி பார்க்கலான்னு தோணுச்சு. அதனால் அந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணுறேன். இது வந்துட்டு ஒரு 3/4 அளவுக்கே நான் ரோல் பண்ணிட்டேன். இப்படி ரோல் பண்ணப்போ அது வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ 2 டைப்பில் ட்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி மேக் பண்ணுறேன். இப்போ நான் மார்க் பண்ண பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்க்கிளில் 3/4 அளவுக்கு வருது. அந்த இடம் ஃபுல்லாக கம் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கலாம். ஃபஸ்ட் அந்த ரெட் கலரில் வந்துட்டு ஒரு பாதி அளவு தான் வந்துச்சு. நீங்கள் எந்த அளவுக்கு உள்ளே ரோல் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு கம் அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்தளவுக்கு சின்னதாக பெருசாக சைஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ இந்த ப்ளூ கலரையும் ரோல் பண்ணிக்கலாம். ப்ளூ கலர் கொஞ்சம் உள்ளே நிறைய ரோல் பண்ணுங்கிறதால கொஞ்சம் டைம் ஆச்சு. இப்போ அதே மாதிரி இந்த 2 கலரையும் ஒட்டுறதுக்குமே டிஃப்ரெண்ட்டாக தான் ஒட்ட போகிறேன். இந்த ப்ளூ கலரில் வந்துட்டு பேப்பர் கப் இருக்குல்ல, அந்த பேப்பர் கப்பில் சின்னதாக இருக்க சைடு வந்துட்டு மேலே வர மாதிரி ப்ளூ கலர் வைக்க போகிறேன். அதே மாதிரி ரெட் கலரில் வந்துட்டு பெருசாக இருக்க சைடு மேலே வர மாதிரி வைக்க போகிறேன். ஸோ 2 டைப்பில் ட்ரை பண்ணி பார்க்கலாம், எது நல்லா இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி மேக் பண்ணுறேன். இந்த மாதிரி ப்ளூ கலரில் வந்துட்டு சின்னதாக இருக்க சைடு மேலே இருக்கும், அப்புறம் ரெட் கலரில் பெருசாக இருக்க சைடு மேலே இருக்க மாதிரி வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நல்லா எங்கேயாவது கம் வந்துட்டு விட்டு வந்திருந்ததுன்னா அந்த கோன் ஷேப்பில் விட்டு வந்திருந்ததுன்னா அதெல்லாம் ஒட்டிக்கலாம். இப்போ நான் அந்த ரெட் கலர் வைக்கிறதான கப்பில் வந்துட்டு டோர் மாதிரி ட்ரா பண்ணுறேன். நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் டோர் ட்ரா பண்ணிக்கலாம். கர்வியாக இருக்க மாதிரி இல்லைனா ரெக்டாங்கிள் மாதிரி எப்படி வேணால் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த ஹவுஸை வந்துட்டு நீங்கள் டெக்கரேஷனுக்காக யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது விளையாடுறீங்க, ப்ளே குக்கிங் இல்லைனா ப்ளே கேம்ஸ் அந்த மாதிரி விளையாடுறீங்கன்னா இதெல்லாமே வச்சு விளையாடலாம். அந்த மாதிரி இதுக்கு இதை யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் அந்த மேலே கூரை மாதிரி இருக்குல்ல, அதை ஒட்டாமல் ஓப்பன்லேயே வச்சுட்டு உங்களோட திங்ஸ் வந்துட்டு போட்டு வச்சுக்கலாம். நான் வந்துட்டு அதை இன்னும் ஒட்டலை, அந்த மேலே வைக்கிற அந்த கூரை வந்துட்டு இன்னும் ஒட்டலை. நீங்கள் வந்துட்டு அப்படி ஒட்டி வைக்கிறதுனால வச்சுக்கலாம். ஒட்டினா ஷோகேஸில் வச்சுக்கிற அந்த டெக்கரேஷனுக்காக அதை வச்சுக்க முடியும். அப்படி நீங்கள் ஒட்டாமல் வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் திங்ஸை உள்ளே போட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நான் கதவை வந்துட்டு ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை வச்சு ஒட்ட போகிறேன். ஒட்டும்போது அந்த கோனை வந்துட்டு ஃபஸ்ட்டு திருப்பி வச்சுக்கோங்க. திருப்பி வச்சுட்டு இந்த கப்பை வச்சு பார்த்துட்டு எந்த இடத்துல கரெக்டாக ஃபிட் ஆகுது அப்படின்னு சொல்லி வச்சு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த இடத்துல ஃபெவிஸ்டிக் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கலாம். இப்படி அப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒட்டிடும். இதே நீங்கள் கப்பில் வந்துட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணிங்கன்னா, ஃபெவிகால் இல்லை எந்த க்ளூ வேணால் அப்ளை பண்ணிங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒட்டாது. அதனால் அந்த பேப்பரில் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் கப்பை வச்சுக்கோங்க.
ஸோ இப்போ ஒன்று ரெடி பண்ணியாச்சு. இப்போ அதே மாதிரியே ப்ளூ கலர்லேயுமே ஒட்டிட்டு நான் டோர் எல்லாமே ட்ரா பண்ணிட்டேன். ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை நீங்கள் ஒட்டாமல் வச்சுட்டு அந்த ரெட் கலர் மேக் பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரி ஒட்டாமல் வச்சுட்டு ஓப்பன் பண்ணி உங்கள் திங்ஸ் வந்துட்டு உள்ளே வச்சுக்கலாம். அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு இது ரெண்டில் எது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு ரெட் கலர் தான் ரொம்ப பிடிச்சிது. ப்ளூ கலரில் மேக் பண்ணது கொஞ்சம் ஹைட் எக்ஸ்ட்ராவானதால் அது ராக்கெட் மாதிரியே எனக்கு தோணுச்சு. நீங்கள் அந்த மாதிரி கூட இதை இன்னும் 2 சைடில் கப் வச்சுட்டு அதே மாதிரி வச்சு ராக்கெட் மாதிரி கூட மேக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த 2 டைப்பில் எது பிடிச்சிருக்கோ அது மாதிரி நீங்கள் மேக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நார்த் மூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.